ஜட்ஜிங் டிசிஷன் பேஸ்ட் ஆன் அவுட்கம். ஒரு அவுட்கம்ம வச்சுக்கின்னு டிசிஷன ஜட்ஜ் பண்றது. ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1 மங்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஜஸ்ட் இமேஜின் தான். 1,000,000 மங்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுது. ஒரு 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 20 வீக்ஸ்க்கு வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆ ஒரு ஒரு மங்கியா லூஸ் ஆவறதெல்லாம் வெளிய போது. அதாவது காசு இழக்கிற மங்கிலாம் வெளிய போகுது. கடைசியில ஒரே ஒரு மங்கி வந்து ஜெயிக்குது. ஒரே ஒரு மங்கி ஒண்டி பணக்காரன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. மீடியா என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மீடியா உடனே வந்து அதோட ரெசிபி என்ன? என் அதோட ரெசிபி என்ன? அது என்ன வாழைப்பழம் சாப்பிட்டது? செவ்வாழையா? இல்ல என்ன வாழைப்பழம் சாப்பிட்டது? எந்த மூலையில உட்கார்ந்திருந்தது? அதாவது கூண்டுல எந்த மூலையில உட்கார்ந்திருந்தது? அந்த மாரி தான் கேட்பாங்க தவிர்த்து, அது கேட்க சிரிப்பா தான் இருக்கு. மீடியா வந்து ஒரு அவுட்கம் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? எடுத்த டிசிஷன பார்க்க மாட்டாங்க. ஓகே. அவுட்கம் பயாஸ் அப்டின்னா என்னன்னா, அதுதான். ஒரு அவுட்கமும் ரிசல்ட்ட வச்சுக்கின்னு நம்ம டிசிஷன வந்து நம்ம வேல்யூ குடுக்குறது. ஓகேவா? ஒரு அவுட்கம் வச்சுக்கின்னு நம்ம நல்ல டிசிஷன் எடுத்தோமா இல்லையான்றது, நல்ல டிசிஷன் எடுத்தோமா இல்ல கெட்ட டிசிஷன் எடுத்தோமா அப்படின்றது சொல்றது தான் அவுட்கம் பயாஸ். இப்போ இதுல என்னன்னா, அவுட்கம்ன்றது நம்ம வந்து நீங்க வந்து தவறான டிசிஷன் எடுத்தா தவறான அவுட்கம் தான் வரும் அப்படின்லாம் இல்ல. தவறான டிசிஷன் எடுத்து நல்ல அவுட்கமும் வந்திருக்கு. நல்ல அவுட்கம் எடுத்து தவறான டிசிஷனும் வந்திருக்கு. அதாவது நான் சொல்றது புரியுதா? சாரி மாத்தி சொல்ட்டேன். அதாவது ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து தவறான அவுட்கம் வந்திருக்கு. இல்லன்னா தவறான டிசிஷன் எடுத்து நல்ல அவுட்கமே வந்திருக்கு. மாறி, மாறி வந்திருக்கு. ப்ராபபிலிட்டி. இதுல எப்படி ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக் அண்ட் ரேண்டம்னஸ் இதுல இருக்கு. லக்கும் ரேண்டம்னஸும் இதுல இருக்கு. இந்த அவுட்கம் பயாஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த அவுட்கம் பயாஸோட ஒரு இது ஒரு டேஞ்சரான ஒரு வேலை. அவுட்கம் பயாஸ்ன்றது. இத நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இல்லன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. இது ஏன் டேஞ்சர் அப்படி சொல்றேன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து ஒரு ஹார்ட் சர்ஜன் இருக்கிறாங்க. 3 ஹார்ட் சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த 3 ஹார்ட் சர்ஜன்ஸுமே ஒரு 5 ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இந்த ஹார்ட் சர்ஜரிஸ் பண்றதுக்கு ஒரு டெத் ரேட் பெர்சன்டேஜ்ன்னு வச்சிருப்பாங்க டாக்டர்ஸ். அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு 20% டெத் ரேட். ஓகேவா? 20% டெத் ரேட். இந்த 3 ஹார்ட் சர்ஜனுமே 5 சர்ஜரிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இதுல வந்து சர்ஜன் ஏ பார்த்தீங்கன்னா, ஒரு அ நோ நோ டெத்து. இதே சர்ஜன் பி பார்த்தீங்கன்னா 1 டெத்து. சர்ஜன் சி பார்த்தீங்கன்னா 2 டெத்து. ஓகேவா? இப்போ 2 டெத் ஓகேவா? இப்போ என்னன்னா, இப்போ 2 டெத்துனால மோஸ்ட் மோஸ்ட்டா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பார்த்தா, சரி ஓகே அப்போ வந்து சர்ஜன் ஏ தான் பெஸ்ட்டு. சர்ஜன் சின்றது வொர்ஸ்ட்டு. அவன் வந்து 2 பேர சாவடிச்சுக்கிறான் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா இதுதான் வந்து அவுட்கம் பயாஸ் பண்ற வேலை. ஓகேவா? என்ன இதுல நான் அவுட்கம் பேஸ் பண்ற வேல. அவன் வந்து சர்ஜரிஸ் நல்லா பண்ணிக்கிறானே சாவே இல்லாம அப்டின்ட்டு. ஓகேவா? எப்டி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே யோசிங்களேன். அதாவது 3 சர்ஜன்ஸுமே 5 சர்ஜரிஸ் தான் பண்ணுகிறாங்க. அந்த 5 சர்ஜரிஸ்ல ஒருத்தனுக்கு தான் யாருமே சாவடிக்கல அப்டின்றது. நீங்க லைக் அவுட்கம் வச்சு தான் பார்க்குறீங்க. சரி ஓகே 5 சர்ஜரிஸ் பண்ணிக்கிறான்னா, டெத்தே இல்ல அப்டின்ற மாரி. பட் ஆனா அந்த 5 சர்ஜரிஸ் பத்தாது. சர்ஜரிஸ்ன்றது எவ்வளோ பெரிய வேல. அந்த 5 சர்ஜரிஸ்ன்றது அந்த ஹார்ட் சர்ஜன ஒண்ணும் பெரிய வேலையா ஆக்குறதில்ல. அந்த ஒரு அவுட்கம் வச்சுக்கணும் நீங்க. ஸோ வந்து நீங்க லைக் நீங்க அதுவே யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு 5 சர்ஜரிஸ் வச்சுட்டு நீங்க வந்து அவன் பெரிய டாக்டர் அப்படின்னு நெனச்சுப்பீங்களா? அது நீங்க தான் ஊர்ந்து கவனிச்சு பார்க்கணும். ஓகேவா? ஓகே. நம்ம வந்து எதனால இந்த அவுட்கம் பயாஸ்க்கு விழுறோம்? லைக் நார்மலாவே எதனால அந்த மைண்ட்ல புடிச்சுக்காம அவுட்கம் கொண்டு விழறோம். டிசிஷன பார்க்காம அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ப லவ் ஸ்டோரீஸ் ஒரு கதையோ இல்ல ஒரு வி விளக்
விளக்கமும் நம்மளுக்கு பிடிக்கும். ஓகேவா? நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா, ரேண்டம்னெஸ்ஸ எடுத்துக்காது. ஸோ, அதனால நான் ரேண்டம்னெஸ்ஸோ, லக்கையோ எடுத்துக்காது. அதனால என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரியா இல்ல ஒரு ஸ்டோரியா அத வந்து ஒரு ஸ்டோரியா அது கற்பனை பண்ணி வச்சுக்கும். இல்ல ஒரு விளக்கமா அத எடுத்து வச்சுக்கும். இதனால தான் நடந்துருது அப்படின்றது. ஏன்னா, அது ரேண்டமா போட்டு வைக்க முடியாது. ஓகேவா? ஆ இத எப்படி நம்ம தவிர்க்கலாம்? இத எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் நாட் த ரிசல்ட். அதாவது தெளிவா முடிவெடுக்கிறதுல தெளிவா இருங்க. என்ன முடிவெடுத்தாலும் அத பாருங்க தவிர்த்து, ரிசல்ட்டா இல்ல அவுட்கம்மா ஒண்ணு வந்ததுல அத பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நேரத்துல இருந்த இன்ஃபர்மேஷன வச்சு நீங்க கரெக்ட்டான முடிவு தான் எடுத்தீங்களா அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் தட் லக் அண்ட் ரேண்டம்னஸ் பிளேஸ் எ ரோல். அதாவது லக்கும் ரேண்டம்னஸும் இருக்குன்னு நெனச்சுக்கோங்க எப்பவுமே. ஒரு அவுட்கம் பயாஸ் வரும்போது. ஸோ ஓகே. இப்போ இனிமே தலைய பிச்சு ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு தலைய பிச்சுக்கிறது இல்லாம, இல்ல ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு தவற பிச்சுக்காம தலைய பிச்சுக்காதீங்க. இல்ல ஒரு கை தட்டுதலுக்கான காரணம் வந்து நல்ல விஷயம்னு நெனச்சுக்காதீங்க. அது லக்கா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. லக்கி டேவா கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே இதெல்லாம் கேட்டுக்கோங்க. நீங்க எடுக்கிற முடிவு வந்து நீங்க அந்த நேரத்துல யோசிச்சு தான் எடுத்தீங்களா? உங்களுக்கு புரிதலோட தான் எடுத்தீங்களா அந்த டைம்ல? அப்படின்றத கேளுங்க. நீங்க நீங்க எப்பயாவது ஒரு தவறான முடிவெடுத்து நல்ல அவுட்கம் வந்திருக்கா? இல்ல நல்ல முடிவெடுத்து தவறான அவுட்கம் வந்திருக்கா? அப்படின்றத வந்து கமெண்ட்ல போடுங்க. பீஸ் அவுட்.